ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு திரைப்படம் என்னை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அந்த திரைப்படத்தை பார்த்தவுடன் கண்டிப்பாக இந்த திரைப்படம் சார்ந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆவலை அந்த படம் ஏற்படுத்தியது. உண்மையில் அந்த படத்திற்கான வெற்றி இது என்று கூட சொல்லலாம். அந்த திரைப்படம் சிறை திரைப்படம். அநேகமாக நிறைய பேருடைய பாராட்டுக்களை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். இருந்த போதிலும் இன்னும் சொல்வதற்கு கொஞ்சம் இருக்கிறது என்று நான் நினைத்ததால் இந்த திறனாய்வை உங்கள் முன்னால் வைக்கிறேன். மிகச்சிறப்பான திரைப்படம். இந்த காலத்தினுடைய மொழியை எடுத்து செல்லக்கூடிய தேவையை நிறைவு செய்யக்கூடிய விதத்திலே இந்த படம் வெளிவந்திருக்கிறது. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் இதற்காக பெரும் பாராட்டுதல்களை பெறுகிறார். மேலும் இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனமும் மிகவும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்திலே அமைந்திருக்கிறது. அந்த திரைக்கதை வசனத்தை தமிழ் அவர்கள் எழுதியுள்ளார்கள். சரி, இனி படத்துக்குள்ளார நம்ம போவோம். என்ன அப்படி இந்த படத்தில் பாராட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சாதாரண காதல், ஒரு அப்பாவியான இளைஞன். அந்த இளைஞன் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இளைஞனாக இருக்கிறார். ஒரு யதார்த்தமான குடும்பம், ஒரு தந்தை இழந்த குடும்பம், தாயும் மகனுமாக வசித்து வருகிறார்கள். அந்த ஊரில் எல்லோரிடமும் ஒரு நேசத்துடன் பாசத்துடன் அதே போல தான் ஊர்க்காரங்களும் அவங்க மேலே இருக்கிறாங்க. அவர்களை ஒரு அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கிராமமாகத்தான் அது காட்டப்படுகிறது. இந்த இடத்துல அப்படி ஒரு தோற்றம் இருந்தாலுமே ஒரு பெரும்பான்மை சமூகத்தோடு ஒரு சிறுபான்மை சமூகம் அச்சமின்றி உறவாடி விட முடியாது. அனைத்து உரிமைகளையும் உடனே இந்த ரைட் ராயலாக சொல்லுவோம்ல, இது என் இடம், என் சமூகம், நான் கேட்பேன், அப்படியெல்லாம் ஒரு பெரிய உரிமை உணர்வோடு ஒரு சிறுபான்மை சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து விட முடியாது என்பதை பல நுட்பமான காட்சிகள் வழியாக திரைப்படம் சொல்லுகிறது. முக்கியமாக அந்த இளைஞன் தன் வயதுக்கே உரிய இயல்போடு ஒரு பெண்ணிடம் ஆசை கொள்வதும் ஆழ்ந்து நேசிப்பதும், ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகள் வருவதை பார்க்க பார்க்க இது சரியாக வராது, இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல அந்த அச்சம் வெளிப்படுகிறது. அதாவது இதுவரைக்கும் திரைப்படங்கள் காட்டிய வீரத்தில் நாம் மயங்கி இருப்போம். ஆனால் இதில் இயல்பான மனிதனுடைய அச்சம், அதுதான் இங்கே ரொம்ப முதன்மையாக அந்த கதாபாத்திரத்தின் வழியாக முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் அந்த பெண் தான் அந்த கதாநாயகி தான் அந்த அச்சத்தை அவன் மறுதளிக்கிறாள், மறுதளிக்கிறாள். உன்னுடைய இந்த அச்சத்தை நான் ஏற்றுக்க முடியாது, நாம் கண்டிப்பாக வாழணும் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த காதலின் மீதும் வாழ்க்கையின் மீதும் அந்த இரண்டு உள்ளங்களுக்கு இருக்கின்ற உறுதி அப்படிங்கிறது இந்த படத்தின் வாயிலாக ரொம்ப அழகாக ஒரு வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதை தாண்டி இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய இயல்பான வாழ்க்கையில் அச்சம் எப்படி பற்றி படர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுல தொடங்குகிற இந்த கதை. அந்த இளைஞன் ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிறார். அந்த காதலை வைத்து தான் மாட்டிக்கிறாரு. அவரை அறியாமல் அவர் அந்த பெண்ணினுடைய தந்தையை தள்ளிவிட அவர் மரணம் அடைந்து விடுகிறார். ஆனால் உண்மையில் என்னன்னா, அந்த தந்தை தான் இந்த கதாநாயகனுடைய தாயை தாக்கி இருக்கிறார். சில நாட்களில் அந்த தாயும் இறந்து விடுகிறார். இப்போது தாய் இறந்ததே இந்த இளைஞனுக்கு சிறையில் இருக்கும்போது தான் செய்தியாக வருகிறது. இவரை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல தமிழ் சினிமா நேயர்களுக்கு ஒரு நுட்பமான வேறுபாடு சுட்டப்படுகிறது. அது என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் சிறைக்கூடத்தை நிறைய பார்த்துருக்கோம், நிறைய படங்களில் சிறை பார்த்துருக்குறோம் இல்லையா? ஜெயில் பார்த்துருக்கோம். ஜெயிலில் நிறைய ஹீரோ ஜெயிலுக்குள்ளார போய் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துருக்குறோம். அதில் காதலி வெளியே இருந்து தவிக்கிறது, அல்லது காதலி உள்ளே இருந்தால் காதலன் வெளியே இருந்து தவிக்கிறது, சிறையிலேருந்து பாட்டு பாடுறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்த ஒரு விஷயம். அப்புறம் என்ன சொல்ல வந்துட்டீங்க இந்த கதையில், அப்படி என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கு காட்டப்படுகின்ற சிறையில் உள்ளே இருப்பவன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறானே ஒழிய குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைதி அல்ல. இப்போது இந்த சம்பவத்தில் இவன் குற்றவாளியா என்பதற்கான ட்ரையலே இன்னும் நடக்கலை.
விசாரணை கைதி, இந்த விசாரணை கைதிங்கிற வார்த்தையே வந்து வெகுவான பொதுமக்களுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அரசியல் உணர்வோடு இருப்பவர்களுக்கு தெரியும், இல்லைன்னா இந்த துறையோடு தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும். ஜெயில், கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றபடி வெகு மக்களுக்கு வந்து கைதி தெரியும். ஆனால் விசாரணை கைதினா என்ன, விசாரணை கைதியின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப நுட்பமான அந்த வேறுபாடு. இந்த இளைஞன் நீதிபதி கிட்ட போய் கெஞ்சுறான். என்ன கெஞ்சுறான் தெரியுமா? என்னை விடுதலை செய்யுங்கன்னு அவன் கேட்கல, அவன் என்னை விசாரணை பண்ணுங்கன்னு கேட்குறான். என் ஃபைலை படிங்க, என் ஃபைலை எடுத்து கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுங்கன்னு கேட்குறான். நீங்கள் இந்த இடத்துல தான் இந்த படத்தினுடைய ஒரு யதார்த்தமாக உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இங்கு சொல்லப்பட்டது ஒரு கைதியின் வாழ்க்கை அல்ல, விசாரணை கைதியின் வாழ்க்கை. எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்போது நம்ம நீதிமன்றங்களில் நீதி வேண்டும், ஆனால் நீதிமன்றங்களுடைய நடைமுறையில், அதனுடைய வழக்கு விசாரணையில், அதனுடைய நிர்வாகத்தில் நீதி இருக்கிறதா? இந்த கேள்வியை இந்த படம் வலிமையாக எழுப்புகிறது. இன்னும் கூட அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஒரு நீதித்துறை பற்றிய ஒரு நல்ல சித்திரத்தை இந்த படம் தருகிறது. நல்ல சித்திரம்னா என்ன? நல்லங்கிற வார்த்தை கூட தப்பு, உண்மையான சித்திரத்தை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த இதில் வந்து நமக்கு படத்துக்கு உண்மையான ஹீரோ வந்து நம்முடைய போலீஸ்காரர் கதிரவன் தான். நம்முடைய பிரபு அவர்களுடைய மகன் விக்ரம் பிரபு அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறார், ரொம்ப அருமையாக நடித்திருக்கிறார். அதாவது மனதில் ஈரமுள்ள ஒரு காக்கி சட்டை போட்ட காவல்துறையை சார்ந்த ஒரு மனிதன் எந்த இடத்திலெல்லாம் தடுமாறுவான், எந்த இடத்துல இறுக்கமாக இருப்பான், எந்த இடத்துல அவன் வந்து தன்னை மீறி ஒரு மனிதனாக வெளிப்படுகிறான், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக அவர் ஏற்று செய்திருக்கிறார். இதில் சுட்டப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், இது அநேகமாக நீங்கள் எல்லாரும் சொல்லி கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அது முக்கியமான பகுதி. ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்ததினாலேயே காவல்துறையினர் மனதிலும் பிற நம்முடைய இந்த ஜுடிஷியரி சிஸ்டத்தில் அல்லது போலீஸ் நிர்வாகத்தில் அவர் எப்படி பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேணாலும் அவரை வந்து நம்ம ஒரு ஃபயர் பண்ணுறது கூட நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சைக்காலஜி, அந்த உளவியல் எப்படி இங்கு போலீஸ்காரங்க மனசில் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது போலீஸுங்கிறது வந்து நம்ம அது தப்பு இல்லை, ஏன்னு கேட்டால் இந்த சமூகம் எதை உருவாக்குகிறதோ அதை உள்வாங்கி தான் காவல்துறையிலையும் மனிதர்கள் இருக்க முடியும். நம்ம தானே அங்கே நம்ம பிள்ளைங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அங்கே போய் சேர்றாங்க இல்லையா? அப்போது இங்கு என்ன அரசியல் தரப்படுகிறதோ அந்த அரசியலை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உள்வாங்குகிறார்கள். அவங்க எல்லாம் பெரிய ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவர்கள்லாம் ஒன்றே ஒரு பெரிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தில் இருக்கிறாங்க அல்லது ஒரு பிற மதத்தினுடைய தீவிரவாத இயக்கத்தில் இருக்காங்க, அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன அரசியல் தரப்படுகிறது, இங்கு பொதுமக்களுக்கு என்ன அறிதல் தரப்படுகிறதோ அதுதான் ஒரு போலீஸ்காரர் மனசுலேயும் உள்ளே போகுது அப்படிங்கிறதையும் இந்த படம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான வேறுபடுத்தி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 2 நீதிபதிகள் இந்த படத்தில் வந்து 2 நீதிபதிகள் வர்றாங்க. ஒரு நீதிபதி குற்றவாளியின் முன் கண் கலங்கி தலை குனிஞ்சு உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதியை எங்களுடைய அமைப்பு செஞ்சிகிட்ருக்கு, இந்நேரம் நீ விடுதலையே ஆயிருக்கணும், ஆனால் உன்னைய விசாரணை கைதியாக இத்தனை வருஷம் வச்சுட்டு இருந்துட்டோம் என்று உணர்ந்து கூறி ஒரு மனிதனாக, ஒரு மாமனிதனாக அந்த இடத்துல காட்சி தர்றார். அதே இடத்துல இன்னொரு நீதிபதி வருகிறார். அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த உதவி செய்த காவல்துறையினரையும் சேர்த்து ஓ மேலேயே நான் நடவடிக்கை எடுப்பேன், எனக்கு நீ யார் சட்டத்தை சொல்லிக் கொடுக்க, வெளியே போ அப்படின்னு சொல்கிறார். அதாவது டாக்டர் அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதிய பிறகு ஒரு சொன்ன சில வார்த்தைகள் இப்போது ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு கேட்டால், இந்த சட்டத்தை நாங்கள் எழுதிட்டோம், ஆனால் இதை அமுல்படுத்தக்கூடிய இடத்தில் யார் இருப்பார்களோ அவர்களின் ஆயுதமாக இந்த சட்டம் செயல்படும்.
அப்போ இந்த நாங்கள் எழுதின சட்டம் நல்ல சட்டமாக இல்லையா அப்படிங்கிறத எங்களால் இப்போ சொல்ல முடியாது. இதை யார் அமுல்படுத்தக்கூடிய இடத்துல உட்காந்துருப்பாங்களோ அவர்களை பொறுத்து தான் இந்த சட்டம் செயல்படுவது இருக்குது அப்படின்னு சொன்னதை இந்த இடத்துல நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. கடைசியாக நான் கதையின் உள்ள அம்சங்களுக்குள்ளார போகலை, நல்லபடியாக கதை முடிகிறது. நாம் எல்லோரும் விரும்புவது போல் அந்த அப்பாவி இளைஞனும் அவனுடைய காதலியும் திரையின் இறுதி பகுதியிலே ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அதற்குள் பல திருப்பங்கள், பல ஒரு நல்ல சினிமாவை ரசிப்பதற்கு ஏற்ற விதத்தில் பல திகில் கேள்விகளோடு அந்த படம் நகர்த்தப்படுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக அந்த போலீஸ் பயிற்சி வகுப்பு ஒன்றில் நம்முடைய விக்ரம் பிரபு ஒரு கதிரவன், போலீஸ்காரர் கதிரவன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படத்தினுடைய ஒரு செய்தி. அந்த செய்தி மிக முக்கியமானது. அந்த செய்தியை தான் நான் இங்கே முதன்மைப்படுத்தி முத்தாய்ப்பாகவும் வைத்து நான் கூற விரும்புகிறேன். அது என்ன செய்தின்னு சொன்னால், சமூகம் தப்பாக இருக்குது, இந்த அமைப்பு எளிய மனிதர்களுக்கு ஆதரவாக இல்லை. ரொம்ப சாதாரண வார்த்தைகளில் அந்த செய்தி சொல்லப்படுது. விளிம்பு நிலையில் வாழக்கூடிய எளிய மனிதர்களுக்கு இந்த சட்டமும் அமைப்பும் ஆதரவாக இல்லை. அதனால நாம் என்ன செய்யணும்? இங்கே தான் அந்த படம் வேறுபட்டு நிற்கிது. சும்மா ஒரு புலம்பல் இல்லை, குற்றச்சாட்டு, வெறும் புலம்பல், வெறும் குற்றச்சாட்டு இல்லை, ஒரு அழகான தீர்வை அந்த படம் சொல்லுகிறது. இந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அது என்ன சொல்லுதுன்னா, ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகார வரம்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது எவ்வளவு தப்பான அமைப்பாக வேணாலும் இருக்கட்டும், தப்பான அமைப்புன்னு குற்றம் சொல்கிறதுக்கு புலம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளே நிறையா புலம்பியிருக்கோம், குற்றம் சொல்லியிருக்கோம். ஆனால் நம் அனைவருக்கும் நமக்கான ஒரு அதிகார வரம்பு இருக்குது. இது போலீஸுக்கு மட்டும் இல்லை, அவர் போலீஸுக்குன்னு சொல்கிறாரு, நம்ம எல்லா தனி மனிதர்களுக்கும் கூட இதை எடுத்துக்கலாம். அந்த அதிகாரத்தை நம்மை நம்பி வருகின்ற, கண்ணீரோடு வருகின்ற இந்த ஏழை மனிதர்களுக்காக, இல்லாத மனிதர்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக தைரியமாக பயன்படுத்துங்கள். உங்கள் அதிகார வரம்புக்குள்ளார என்ன நியாயத்தை நீங்கள் செய்ய முடியுமோ அந்த நியாயத்தை நீங்கள் துணிந்து செயல்பட்டு வழங்குங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த படம் சொல்லி அந்த படம் முடிகிறது. உண்மையில் இந்த செய்தி தான் இந்த படத்தில் என்னை மிகவும் ஈர்த்த விஷயம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். பிற விமர்சகர்கள் அனைவரும் கூறியிருப்பது போல இங்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய இயல்பான வாழ்க்கை எவ்வாறு பல அச்சங்களால் சூழப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக அந்த இளைஞன் கேட்கின்ற ஒரு இடத்துல இந்த கதிரவன் அந்த இளைஞன்ட்ட கேட்குறாரு, ஏன்னா நீ தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்ததே, நீ தப்பிச்சு போயிருக்கலாம்ல, ஏன் இப்படி ஓடாமல் மறுபடியும் நீயாவே மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறார், ஒரே ஒரு ரொம்ப அவருடைய முகத்தோற்றம் அது எதையுமே நம்ம மறக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம மனசு கிட்டத்தட்ட நொறுங்கி போயிடும். அவர் கேட்பார், அப்துல்ங்கிற இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் தப்பிச்சு போனால் கூட எப்படி சார் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஒரு மனிதனின் பெயர் அவர் வாழ்க்கைக்கான தடையாக மாறுமா? எவ்வளோ பெரிய கேள்வி இது! எவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய மனதை தொட்டு உழுக்கக்கூடிய ஒரு கேள்வியையும் நம் எல்லோரும் செய்வதற்கான ஒரு கடமையை அறிவுறுத்தியும் இந்த படம் எடுத்திருப்பதற்காக இயக்குனருக்கும் இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும், நடிகர் நடிகைகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை நிச்சயமாக நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் இந்த படத்தை பார்த்து இந்த செய்தியையும் நீங்கள் எல்லோரிடமும் பகிர வேண்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.